இனிய உறவுகளுக்கு என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா, சேஷ வாகனத்தில் திருக்கருங்குடியில் அழகிய நம்பிராயர் வந்து கொண்டிருக்கின்றார். இது பாண்டிய நாட்டு திருப்பதியில் முதல் திவ்ய தேசம். நம்மாழ்வாருடைய அவதாரத்துக்கு காரணமான ஸ்தலம் இந்த ஸ்தலம். திருக்கருங்குடி ஜீயர் சுவாமிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். 4000 திவ்ய பிரபந்தம் ஓதப்பட்டு வருகிறது. ரிக், யஜு, சாம, அதர்வன 4 வேதங்களையும் தமிழுக்கு மொழிபெயர்த்த நம்மாழ்வார் அவதாரத்துக்கு காரணமான எம்பெருமான் அழகிய நம்பிராயர் சேஷ வாகனத்தில் அருள் பாலிக்கிறார். அனைவரும் சேவிச்சு கொள்வோம். தெற்கு மாட வீதியில் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த பெருமான். திருமங்கை மன்னன் முக்தி பெற்ற திருத்தலமும் இந்த திருக்குறுங்குடி தான். நின்ற வினையும் துயருங்கடும் சென்று மாமலர் ஏந்தி சென்று பனிமின் எளிமின் தொழிமின் தொண்டீர்கள் என்றும் குன்றின் முல்லை மன்றிட நாரும் குறுங்குடியே அப்படிங்கிறாரு இந்த திருமங்கை மன்னன். அவருடைய முக்தி பெற்ற திருத்தலம் இங்கு தான் இருக்கின்றது. அடுத்ததாக நம்மாழ்வார் 1296 பாசரம் பாடி அழகிய நம்பிராயருக்கு பாடல் பெற்ற தலம் இந்த தலம். நம்மாழ்வாருடைய வரிகள் அழகாக இங்கு உள்ளது. எங்கெனியோ அந்நேமீர்கள் நங்கள் கோல திருக்கருங்குடி நம்பியை நான் கண்டவின் சங்கினோடும் நேமியோடும் செந்தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதே என் நெஞ்சமே. இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் இந்த அழகிய நம்பிராயர். யானை முன்னே வருகிறது, பின்னாலே எம்பெருமான் சேஷ வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் அழகிய நம்பிராயரை சேவித்துக் கொள்வோம். வடிவழகிய நம்பியை சேவித்துக் கொள்வோம். நம்பியை தென் குறுங்குடியில் நின்றவ செம்பொனே திகழும் திருமூர்த்தியை ஒம்புவர் வானவர் ஆதியும் சோதியை எம்பெருமானே என் சொல்லியும் மறப்பனே அப்படிங்கிறாரு. பெருமானே, உன்னை மறக்கிறதுக்கு என்ன ஒரு வழியை கொடு பெருமானே. உன்னை நான் எப்படி மறப்பேன்? உன்னை மறக்கவே முடியாது பெருமானே அப்படிங்கிறாரு நம்மாழ்வாருடைய வரிகள். அற்புதமான வரிகள். எங்கெனியோ அந்நேமீர்கள் நங்கள் கோலா திருக்கருங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் செந்தாமரை கண்களோடும் செல்கின்றதே என் நெஞ்சமே. நமஸ்காரம்.